வணக்கம். ஜி மீடியா செய்திகள். ஆதித்யா சிலம்பபாசறை அகாடமி ஆதித்யா ஸ்போர்ட்ஸ் கிளப் இணைந்து நடத்தும் மாநில அளவிலான சிலம்ப தனித்திறன் போட்டி கவுண்டம்பாளையம் லாரல் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நடைபெற்றது. இந்த போட்டியில் சிவகங்கை மாவட்டம், திருப்பூர், ராமநாதபுரம் மாவட்டம், ஈரோடு உட்பட பல்வேறு ஊர்களில் இருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். விழாவிற்கு ஆதித்யா சிலம்பபாசறை அகாடமியின் தலைவர் கோவை சாதிக் தலைமை தாங்கினார். விழா தொகுப்புரையை ஆர்யா, கடமை ரவிகாந்தன் ஆகியோர் வழங்கினர். விழா ஏற்பாட்டினை ஆதித்யா சிலம்பபாசறை அகாடமியின் பொதுச் செயலாளர் முத்துப்பாண்டி ஏற்பாடு செய்திருந்தார். விழாவிற்கு லாரல் பள்ளி தாளாளர் அபிஷேக் பால், பல்சமய நல்லுறவு மாநிலத் தலைவர் ஜே முகமது ரஃபி, ஜீனத் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனர் சுக்குருல்லாஹ் பாபு, பல்சமய நல்லறவு இயக்க ஒருங்கிணைப்பாளர் அபுத்தாகீர், பல்சமய நல்லறவு இயக்க தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் கே.யு. அபுதாகீர், பல்சமய நல்லறவு இயக்க இளைஞர் அணி கோவை தல்ஹா லால்பாட்சா ஆகியோர் கலந்து கொண்டனர். சிலம்பாட்டத்தை கற்றுக்கொள்ள குறைந்தது 6 மாத காலம் தேவை. இதற்கென சிலம்பாட்ட கழகங்கள் பல தமிழகத்தில் உள்ளன. சிலம்பாட்டம் ஆடுவதற்கு குறைந்தது 2 வேண்டும். நன்கு பயிற்சி பெற்ற ஆட்டக்காரர்களே சிலம்பாட்ட போட்டிகளில் விளையாடுவர். தற்காலத்தில் ஆண்கள், பெண்கள் என்று இருபாலரும் சிலம்பாட்டத்தை கற்று விளையாடி வருகின்றனர். இக்கலை திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெருமளவு நடக்கிறது. வரலாறு: மக்கள் தம்மை சிங்கம், புலி போன்ற விலங்குகளிடமிருந்து காத்துக்கொள்ள கையாண்ட முறையே சிலம்பம் எனப்படும் கலையாக வளர்ந்துள்ளது. நமது கைகளில் எப்போதும் இருக்கக்கூடிய சிறிய ஆயுதங்களான கம்பு, சிறு கத்தி, கோடாரி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தி விலங்குகளிடமிருந்து தற்காத்துக் கொள்ள இந்த கலையை பயன்படுத்தினர். தமிழர்கள் ஆயுதம் ஏந்தி போராட ஆரம்பித்த காலத்தில் முதலில் எடுத்தது கம்பு எனப்படும் ஆயுதமே ஆகும். இதுவே பின்னர் சிலம்பு கலையாக வளர்ச்சி பெற்றது. ஆதி காலத்தில் மனிதர்கள் சண்டை செய்ய ஈட்டி, கத்தி, வேல், வாள், கம்பு போன்ற பலவிதமான ஆயுதங்களை பயன்படுத்தினர். அவற்றுள் மிக பழமை வாய்ந்த ஆயுதம் கம்பு எனப்படும் சிலம்பு ஆகும். சிலம்பாட்ட வகைகள்: சிலம்பத்தில் பல வகைகள் உண்டு. அவையாவன: துடுக்காட்டம், குறவஞ்சி, மரக்காணம், அலங்கார சிலம்பம், போர்ச்சிலம்பம், பனையேறி மல்லு, நாகதாளி, நாகசீரல், கள்ளன்கம்பு ஆகியனவாகும். சிலம்பம் சுமார் 5000 ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படுகிறது. 2500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த அகத்திய முனிவர் 64 கலைகள் ஒன்றாக சிலம்பத்தை குறிப்பிடுகிறார். சிலம்பம் பற்றி தமிழ் இலக்கியத்தில், குறிப்பாக சிலப்பதிகாரத்தில், சிலம்பம் ஆடுவதற்கான கம்பு, கத்தி போன்றவை ஒரு கடையில் விற்கப்படுவதாகவும் அவற்றை வெளிநாட்டினர் மிக ஆர்வமுடன் வாங்கி செல்வதாகவும் குறிப்புகள் உள்ளன. திருக்குறளில் கோல் என்ற பெயரிலும், கலிங்கத்து பரணியில் வீசு தண்டிடை கூர்மழுவோக்குமே என்ற வரிகள் மூலம் தண்டு என்ற பெயரிலும் கம்பு குறிப்பிடப்பட்டுள்ளது. திருவிளையாடற் புராணத்தில் சிலம்பம் விளையாட்டு பற்றி குறிப்புகள் காணப்படுகின்றன. கிபி 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பதார்த் குணா சிந்தாமணி என்ற நூலில் சிலம்பம் விளையாடுவதால் வாதம், பித்தம், கபம் ஆகியவை நீங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இவைகளை தவிர கம்பு சூத்திரம், குறுந்தடி, சிலம்பம், நடசாரி போன்ற ஓலைச்சுவடிகளும் உள்ளன. இச்சுவடிகளில் உள்ள பாடல்கள் அகத்திய முனிவர் சிலம்பம் பயின்ற பிறகே யோக கலை, மருத்துவம் போன்ற கலைகளை பயின்றதாக தெரிவிக்கின்றன. இந்தியாவில் தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநிலங்களிலும், இலங்கை, மலேசியா, பிரான்ஸ், கனடா போன்ற நாடுகளிலும் சிலம்பம் பயிற்றுவிக்கப்படுகிறது. உடற்பயிற்சியாக விளையாட்டு போட்டிகள் அதிகமாக இருக்கிறது. ஒரு மனிதனை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்தும் விரும்புகிறேன். ஒரே ஒரு சொல்ல, இந்த விளையாட்டு இன்னைக்கு நம்மகிட்ட இந்த விளையாட்டு இல்லாதனாலதான் இந்த ஹார்ட் அட்டாக்கு, இந்த சின்ன ஒரு 28 வயசு ஹார்ட் அட்டாக் வந்துட்டாரு. இந்த விளையாட்டுகள்லாம் நம்ம குழந்தைகளுக்கு ஆர்வம் போட்டோம். எனக்கு ஒரு டாக்டர் ஃபாரின் சைனாவில் இருக்காரு, என்னுடைய நண்பர் டாக்டர். அவர் சொன்னாரு, ஸ்டோக்கு நிறைய பேர் இந்தியாவில் தாக்குது,
காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸசைஸ் இந்த மாதிரி உடற்பயிற்சி இல்லாதனாலதான் இதுக்கெல்லாம் வந்து காரணம். நாங்க வந்து தமிழர் பாரம்பரியத்தை ஒரு விளையாட்டை வந்து எங்க நாட்டுல வந்து அது ஒரு 15 நிமிஷம் ஆகுது. கொஞ்சம் அமைதியா இருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அமைதியா இருங்க. மேடையில வணக்கம் சொல்லிட்டு இருக்க உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்படி பல சரித்திரம் பேசும் வீரமரவர்கள் தானா தமிழர்கள் நம் கலையை, தமிழையும், தமிழ் தாயையும் என்றும் கைவிடும்.